தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார். அத்தியாயம் 18. நவம்பரின் சிறப்பு. நவம்பர் நடுத்தரமான சோக மாதம் என்று பெரும்பாலர் கருதுகிறார்கள். பிற்பகல் இறுதியில் இருண்ட வான பகைப்புலனில் மரங்கள் மொட்டையாக காட்சி தரும். புல்கள் எல்லாம் பனியினால் மொரமொரத்து பழுப்புற்றிருக்கும். அச்சுறுத்தும் மாரிகாலம் காலை நேரத்தில் நம் காதுகளை சிவப்பாகும். மாலை குளிர் மூக்கில் ஒழுக்கு உண்டாகும். அந்த வருஷம் இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் வாழும். இது கூட சிலருக்கு வருத்தமே தரும். ஆனால் ஆண்டு முழுவதும் நான் எதிர்பார்த்திருக்கும் மாதம் நவம்பர்தான். காரணம் வெகு எளிது. நன்றி அறிவிப்பு தின வாக்கில் பறவை பருவம் ஆரம்பமாகும். காட்டின் எங்கள் பகுதியில் பறவைகள் என்றால் கனேரியோ கிளியோ நீல ஜேக்கலோ அல்ல. பறவைகள் என்றால் காடைகளே. இவ்விஷயத்தில் தாத்தா பூரணமாக என் பக்கம்தான். ஆனால் அவர் அதில் கொஞ்சம் தத்துவத்தை குழப்ப விரும்பினார். பெரும் பகுதி குழாய் புகைப்போரைப் போலவே அவரும் அதை கௌரவமானதாக ஆக்குவதற்கு அதிகப்படியான சிலவற்றை நாடினார். பருவ காலங்களை பற்றி நாங்கள் ஒரு முறை பேசிக்கொண்டிருந்தோம். அவசியம் ஏற்பட்டால் கோடையும் மே மாதம் தவிர்ந்த வசந்தம் முழுவதும் இல்லாமலே அவர் வாழ முடியும். ஜனவரி கழிந்ததுமே அக்டோபர் வந்துவிட்டால் அவர் சந்தோஷமாக இருப்பார். மற்ற மாதங்களை தள்ளிவிடலாம். நவம்பரையே மிகச்சிறந்த மாதமாக அவர் தேர்ந்தெடுப்பார். ஏனென்றால் அப்பொழுது மிக அதிக உஷ்ணமும் இருக்காது, மிக அதிக குளிரும் இருக்காது. எந்த காரியத்தையும் வெயிலால் சூடு ஊறுவதையும் காதல் புரிவதையும் தவிர வருஷத்தின் இதர காலங்களில் செய்வதை விட சிறப்பாக இப்ப செய்ய முடியும் என்று அவர் சொன்னார். காதல் புரிவதற்கு நிலா சரியாக இருந்தால் நவம்பரில் அல்லது எந்த மாதத்திலுமோ தவறு எதுவும் கிடையாது. ஆனால் நான் நவம்பரை சிறப்பாக விரும்புவதற்கு முக்கிய காரணம் அது எனக்கு என்னையே நினைவுபடுத்துவதுதான் என்றார். பேச்சை நிறுத்தி இன்னொரு தீக்குச்சி கிழித்து அவர் குழாயை பற்ற வைத்தார். மேலும் சொன்னார், என்னை பார், பயன்படும் ஒரு நினைவு சின்னமாக நான் இருக்கிறேன். காதலிக்க முடியாதபடி வயதானவன், ஆனால் சாக போதுமான வயது ஆகாதவன். ஓட முடியாதவாறு வயது முதிர்ந்தவன், ஆனால் நடப்பதில் உன்னை தோற்கடிப்பேன். ஏனெனில் எப்படி அடியெடுத்து வைப்பது என நான் அறிவேன். எப்ப வேலை செய்வது, எப்ப ஓய்வு பெறுவது என்பதையும் அறிவேன். எதை தின்னலாம், எது வயிற்றில் கனமாய் தங்கிவிடும் என்பதும் எனக்கு தெரியும். உலகத்தில் உள்ள மது முழுவதையும் குடிக்க முயற்சிப்பதில் அர்த்தமே கிடையாது. ஏனென்றால் மேன்மேலும் அதை தயாரிப்பார்கள் என அறிவேன். நான் ஒருபோதும் செல்வனாக மாட்டேன். பரம ஏழையாகி விடவும் மாட்டேன். ஏற்கனவே என்னிடம் இல்லாதது எதையும் நான் பணத்தினால் வாங்க முடியும் எனவும் அறிவேன். ஒருவன் 40 வயது வரும் வரையில் கற்கத் தொடங்குவதில்லை. அவன் 50வது வயதை அடையும் போது கற்க முடிந்ததை எல்லாம் கற்றிருப்பான். அதற்கு பிறகு அவன் சுகமாக சாய்ந்து தான் கற்றதை கொண்டு ஆனந்திக்கலாம், அல்லது அதில் சிறிதை பிறருக்கும் வழங்கலாம். அவனது பசிகள் குறைந்து விடுகின்றன. தனது துயரத்தின் பெரும் பகுதியை அவன் அனுபவித்து விட்டான். எனினும் முற்றிலும் வற்றி போகும் முன் இன்னும் ஆனந்தம் பெறுவதற்கு அவனுக்கு நிறைய பொழுது இருக்கிறது. அதனால்தான் நான் நவம்பரை விரும்புகிறேன். 70 வயது வரை எவருக்கும் அது போதுமானது காலமே. வாழலாம் என்று எண்ணும் ஒரு நபர்தான் நவம்பர். அதாவது புது வருஷ விழாவை காண சராசரிக்கு அதிகமான சந்தர்ப்பத்தோடு அவர் நவம்பரையும் டிசம்பரையும் தாண்ட முடியும். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா உனக்கு? ஆமையா என்றேன். ஏனெனில் அதையெல்லாம் அவர் மீண்டும் விளக்குவதை நான் விரும்பவில்லை. மேலும் வேட்டை நாயாக மாறும் முதல் வாய்ப்பை பெறவிருந்த ஒரு சிறு நாய்க்குட்டி பற்றி நான் கவலைப்பட்டேன். பிந்தைய பெய்த மழை காலங்களின் 2வது கூட்டம் முழுவதையும் மூழ்கடிக்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டேன்.
சென்ற பருவத்தின் இறுதி 2 வாரங்களில் கலவரம் அடையும் விதத்தில் பழுதுற்ற எனது குறிவைக்கும் கண் பற்றியும் கவலை கொண்டேன். தாத்தா தன் கண்களை பாதி மூடியபடி, நவம்பர் பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்டார். முக்கியமாக அது பறவைகளின் பருவம் துவங்கும் காலம், நன்றி அறிவிப்பு விழா நாட்கள், பெர்சிமன் மரங்களில் பழுத்து தொங்கும், பருவநிலை இனிதாக இருக்கும், நாட்டுப்புறத்தில் பன்றியடிக்கும் காலம், வயலில் பூசணிக்காய்கள் மஞ்சளாய் மனோகரமாய் விளங்கும், சூரியன் சிவப்பாய் நன்றாக இருக்கும் என்றும் இன்னும் பல விஷயங்களை அவரிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் அவற்றையெல்லாம் வெளியிட இயலவில்லை. பேச்சில் நான் வல்லவன் அல்லன். பறவை காலம் என்றே சொன்னேன். தாத்தா என்னை பார்த்து பெருமூச்சு விட்டார். உன்னை நான் ஒருபோதும் தத்துவ ஞானியாக மாற்ற முடியாது என்றே எண்ணுகிறேன். நாம் துப்பாக்கிகளை பார்க்க போவோம். வேலை வந்ததும் நாளை எங்கே போவது நல்லது என்றும் யோசிப்போம் என்றார். பறவை பருவம் துவங்குவதற்கு முந்திய இரவும் பகலும் மற்ற எதையும் விட கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முந்திய வாரத்தையும் விடவே நீடித்திருக்கும். மழை வருமோ, நாய்கள் சுடுமூக்கு பெற்றுவிடுமோ, காடைகள் வேறிடம் போய்விட்டால் என்ன செய்வது என்பன போன்ற கோரமான பயங்கர எண்ணங்கள் நம்மை தூங்கவிடா. பின்னர் மறுநாள் காலை தெளிவாய் பிரகாசமாய் தகுந்த அளவு மென்காற்றுடன் விடுகிறது. பிற்பகல் வரை நமக்கு 10 வருஷம் போல தோன்றும். காலையில் கிளம்ப வேணும் என்று நான் கெஞ்சி கேட்பேன். ஆனால் தாத்தா கல்மனதோடு மறுப்பார். காடைகளை காலையில் வேட்டையாடுவதில் அர்த்தமே இல்லை. 9-10 மணி வரை குளிர்ந்தால் அதற்கு பிறகும் கூட அவை இறை தின்ன வெளியே வராது. அதிக சூடோ மழையோ இருந்தால் அவை வரவே வராது. அப்படியே வெளியே வந்தாலும் அவை தம்மிடம் விட்டு வெகு தூரம் போகாது. நீ நாய்களை அடக்குவதற்கு அவை ஓடி மறைந்துவிடும். வேட்டைக்கு உரிய காடைகள் எல்லாம் 2 மணி நேரத்தில் 3 அல்லது 5 மணி வரை அகப்படும். வெகு சிலதான் மறைந்திருக்கும். நாள் முழுதும் வேட்டையாடுவது உன்னையும் நாய்களையும் களைப்படைய செய்யும். அதிர்ஷ்டவசமாக நீ பறவைகளை காலையில் கண்டாலும் வேட்டைக்கு ஒரு எல்லை அமைந்துவிடும். பிற்பகலில் நீ ஒன்றும் செய்ய முடியாது. காலை மான்களை, வாத்துகளை, வான்கோழிகளை வேட்டையாடும் நேரம். காடைகள் வெகு நேரம் தூங்கும் பறவை என்றார் அவர். ஆகவே பகல் பூராவும் சுற்றி திரிவோம். மத்தியான சமயத்தில் கொஞ்சம் சிற்றுண்டி உண்போம். 2 மணிக்குள் நாங்கள் போக வேண்டிய இடத்தில் இருப்போம். நாய்கள் உணர்வு கிளர்ச்சியால் உடல் சிலிர்க்க வாயில் நீர் வடிய காட்சி தரும். நாங்கள் பல இடங்களில் வேட்டையாடுவது உண்டு. ஆனால் வழக்கமாக ஸ்பிரிங் ஹில் என்ற இடத்தில்தான் ஆரம்பிப்போம். அது அதிர்ஷ்டம் வாய்ந்தது என்று எண்ணினோம். அதற்கு முன் அருகாமையில் உள்ள 3-4 கூட்டங்களில் முயற்சி செய்வோம். நாய்கள் எல்லா புதர்களையும் மோந்து பார்த்து தங்கள் உடலில் உள்ள அசட்டுத்தனத்தை அகற்றுவதற்கு நேரம் கொடுக்கவே அது. நாய்கள் பழுப்புற்ற பட்டாணி வயல்களில் பாய்வதை அல்லது கசப்பு பெரி புதர் ஓரங்களில் திரிவதை அல்லது மஞ்சளாகி காய்ந்த சோளக்கட்டைகள் நின்ற வயல்களில் குறுக்கும் நெடுக்குமாக போவதை நாங்கள் தலைகளை நிமிர்த்து வாளைகளை ஆட்டிக்கொண்டு பந்தய குதிரைகள் போல ஓடுவதை காணும்போது ஒரு சிறுவன் என்ன உணர்வுகளை அடைகிறான் என்று விளக்க முயல்வது சிரமம், மிக கடுமையானது. அப்புறம் அந்த கணம் சுமார் 1 வருஷத்துக்கு பிறகு நிகழ்வது. முதல் நாய் முதலாவதாக மோப்பம் பிடிப்பது, அதன் கிளர்ச்சியை மற்ற நாய்களுக்கும் உணர்த்துவது, எல்லா நாய்களும் செயலில் ஈடுபடுவது, தடம் தேடுபவை தேடி அலையும், காற்றில் மோப்பம் பிடிப்பவை நாசியை உயரே நீட்டும், பிறகு மெதுவாக ஊர்ந்து வாள்கள் வேகமாக ஆட அடிவயிறு தரையோடு தாழ ஒரு இடத்தை குறிவைத்து நகரும், பின்னர் திடுமென உறைவது, பிறகு சிறிது நிச்சயமின்மை, பின் சற்றே வழி விலகுதல், அப்புறம் வேகமான திடமான தலை நிமர்வு. பறவை இதோ இருக்கிறதையா, நேரே என் மூக்கின் கீழே, இனி உம்பாடு என்று கூறும் தோற்றம். பின் தங்கி நிற்பவை, முக்கியமாக குட்டிகள் நெருங்குகின்றன.
நில்லு என்று தாத்தா வெடுக்கென கூறுகிறார். பின் நிற்பவைகளை கடந்து குறிநாயிடும் போகிறோம். அது புல்தரையில் உள்ள பிராணி போல இரும்பு உடலாய் மாறி நிற்கிறது. நாம் அதை தாண்டுகிறோம், உதைக்கிறோம். ஆயினும் ஒன்றும் நிகழ்வில்லை. இந்த சமயத்தில் இரத்த ஓட்டத்தை கணக்கிட போனால் அதை அளவிடும் கருவியே வெடித்து விடலாம். நம் நெஞ்சு என்ஜின் போல பலமாக அடிக்கிறது. கால்பந்து அளவு பெரிதான ஏதோ ஒன்று நம் தொண்டையை அடைக்கிறது. நம் தேகத்தில் ஏற்பட்டுள்ள உஷ்ணத்தினால் இது 110 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு சிறிது தனிவாக இருக்கலாம். உதடுகள் வறண்டு போகின்றன. நாம் நேரே நாய்க்கு மேலாக பார்க்கிறோம். தரை நோக்கி பார்ப்பதே இல்லை. துப்பாக்கி மார்பின் குறுக்கே சாய்ந்திருக்கிறது. அடிக்கட்டை முழங்கையின் கீழே நீண்டு நிற்கிறது. எதுவும் நிகழவில்லை. நாய் தன் தலையின் நிலையை மாற்றுகிறது. இன்னும் 6 கெஜம் முன்னே நகர்கிறது. நாம் அதன் பின்னாலேயே போகிறோம். அது மறுபடியும் உறைகிறது. இம்முறை அது நேரே தன் முன் பாதங்களை நோக்குகிறது. நாம் அதை கடந்து செல்லவும் உலகமே வெடிக்கிறது. உலகம் வெடித்து விடுகிறது. அதன் கோடி கோடி துண்டுகள் நம் முன்னால் பறக்கின்றன. பழுப்பு நிற சின்னஞ்சிறு துண்டுகள். அவற்றின் ஒவ்வொரு சிறையிலும் இடி இருக்கிறது. அவை எல்லா திக்குகளிலும் வலப்புறம் இடப்புறம், நமக்கு பின்னே, நமக்கு தலைக்கு மேலே, சில சமயம் நமக்கு நேரே, சில சமயம் நேராக உயர்ந்து பறக்கின்றன. பிறகு ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இக்கோடி கோடி துண்டுகளில் ஒன்றை குறிவைத்து சுடுகிறோம். சிறகு மேகங்களிலே அத்துண்டு சிதறிவிட்டால் இன்னொரு துண்டை தேர்ந்து மீண்டும் சுடுகிறோம். அத்துண்டும் வெடித்தால் நாம் துப்பாக்கியை வேகமாக கழற்றி கெட்டிக்கிறோம். தனிப்பறவை ஏதேனும் கிடைக்கும். முழு நகையுடன் தாத்தாவின் பக்கம் திரும்பலாம். எத்தனை என அவர் கேட்கையில் 3 என்று கூறலாம் என நினைக்கிறோம். உண்மையில் நமது பதில் 1 அல்லது ஒன்றுமில்லை என்றே அமையும். இப்பொழுது விரைப்பு தீர்ந்து விடுகிறது. நாம் அதிகமாக வேர்த்து கொட்டியதை உணர்கிறோம். அருகே ஒரு நீரோடை இருந்தால் அங்கு போய் முகத்தை அதில் அழுத்துகிறோம். இல்லாவிடில் நம் தண்ணீர் பூட்டியிலிருந்து நிறையவே குடிக்கிறோம். நாய்கள் எடுத்து வருகின்றன. இதோ நம் கையில் இருப்பது இவ்வருஷத்தின் முதல் பறவை. சுத்தமான புள்ளிகளும் தலை கொண்டையும் பெற்ற பழுப்பு நிற சிறு பறவை. அது ஆணாக இருந்தால் அதன் மோவாயில் வெள்ளைப்பட்டை இருக்கும். பெண்ணா எனில் மஞ்சள் கழுத்தாரம் கிடக்கும். அது அரை ராத்தலுக்கும் குறைவாகவே கணக்கிறது. ஆயினும் அது ஒரு பெரியவருக்கு, ஒரு சிறுவனுக்கும், 2 நாய்களுக்கும் உணர்வு தடுமாற்றம் உண்டாக்கிவிட்டது. இலையுதிர்கால காட்டில் வெடிமருந்தின் மணத்தை நாம் முதலாக சுவாசிக்கும் வேலை இதுவே. நித்திய பசுமையான சிலவற்றை தவிர ஏனைய அனைத்தும் சிவப்பாய் பொன்மயமாய் நொறுங்கும் பழுப்பு இலைகளாய் மாறியிருப்பதையும், துடைப்பப்புல் காய்ந்து புழுதி மஞ்சளாகி விட்டதையும், மினுமினு பெர்ரிப்பழங்கள் தின்னும் நிலையில் உள்ளதையும், சிங்கப்பின் காய்கள் பொறுக்கும் பக்குவம் பெற்றதையும் கவனிக்கிறோம். சோள வயலின் எல்லையில் எப்பொழுதும் தனியாகவே நிற்கும் பெர்சிமன் மரத்தில் சுருங்கிய மஞ்சள் உருண்டைகள் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. போசம் அவற்றை விரும்பும். இப்பொழுது அவை மென்மையாய் ஈரல் பழுப்பு நிற கரை படிந்து விளங்கும். நம் நாக்கை சுழட்டி வாயை புரட்டுகிற படிகாரம் பெற்றிரா. நாய்கள் முன்னே சுற்றி திரிகின்றன. நல்லது. ஆரம்பத்தில் நாம் அவ்வளவு மோசமில்லை. தனிப்பறவைகள் எங்கே போயின என்பதை இங்கு யாராவது கண்டதுண்டோ என்றார் தாத்தா. துடைப்பப்புல் முடிவில் ஓங்கி வளராத ஓக் மரங்களை ஒட்டி ஆறு போனதாக நினைக்கிறேன் என்றேன். அங்கு போய் நன்றாக பார்ப்போம். நீ சொல்வது சரி என்றே நாய்கள் நினைப்பதாக தோன்றுகிறது. கிழட்டு பிராங்கு ஒரு நண்பனை கண்டிருக்க வேண்டும், அல்லது மரத்தின் அடிக்கட்டையாக மாறியிருக்க வேண்டும் என்று தாத்தா கூறினார். துடைப்பப்புல் எல்லையில் சிதறி நின்ற நன்கு வளராத ஓக் மரங்கள் சதுப்பின் முன்னால் திரையிட்டுள்ள இடத்தில் கீழே பிராங்க் அசையாது காணப்பட்டது. அதற்கு அப்பால் மஞ்சள் புள்ளிகளுடைய சிலை போல் ஷேன்டி நின்றது. இதை நீ கவனி, நான் அதை கவனிப்பேன். நாம் இருவரும் சேர்ந்து நடக்கலாம் என்று தாத்தா சொன்னார். என் நாயின் மூக்கடியில் 2 பறவைகள் எழுந்தன.
இரண்டையும் சுத்தமாக தப்பவிட்டேன். தாத்தா ஒரு முறை சுடுவது கேட்டேன். உடனே கும்பலின் இதர பறவைகள் என் முன்னால் கிளம்பின. நானே காலி துப்பாக்கியை கழற்றியபடி நின்றேன். அதை நான் கெட்டித்தேன். பதுங்கிய பறவை ஒன்று என் பின்னால் கிளம்பியது. நான் சுழன்று என் துப்பாக்கி முனையால் அதை வீழ்த்தினேன். அது போதும், நாளுக்கு 3 அடித்து விட்டோம். போய் வேறொரு கூட்டத்தை தேடுவோம். சென்ற வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் கிட்டாத அந்த மேட்டுப் பகுதியின் மேலே மிகப்பெரிய கூட்டம் ஒன்று உண்டு. பருவகாலம் முடிந்ததும் அவை மயக்கம் அடைந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். பூனைகளும் நரிகளும் அவற்றை காலி செய்தராவிட்டால் நாம் நமது தேவையின் பாக்கி பகுதியை அக்கூட்டத்திலிருந்து எடுக்கலாம். அதனால் அதில் சிறு குறையும் ஏற்படாது என்றார் அவர். தாத்தா தன் குழாயை பற்ற வைத்தார். நான் என் பையிலிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்தேன். நவம்பர் மாத காட்டில் வருஷத்தின் முதல் நாளில் முதல் பறவை கூட்டத்தை வேட்டையாடிய பிறகு அதை தின்பது வரை நான் ஆப்பிளை உண்மையாக ரசிப்பதில்லை. நாங்கள் நாய்களுக்கு பின்னால் குன்றின் மேல் ஏறினோம். அதன் விளிம்பை அடைந்தோம். அங்கு வெள்ளை நாய் விரைத்திருப்பதையும் கருப்பு நாய் பின் தங்கியதையும் குட்டி இனி என்ன செய்வது என்று ஆச்சரியப்படுவது போல உட்கார்ந்திருந்ததையும் கண்டோம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் கூட நிகழ்வதில்லை. எப்பவாவது ஒரு தடவை இப்படி நடந்தது. ஒரு குன்றின் பக்கத்தில் தீட்டிய ஓவியம் போல் நாய்கள் இருந்த இடத்துக்கு நடந்து போனதுதான் நான் என் வாழ்வில் மேற்கொண்ட மிக நீண்ட உல்லாச யாத்திரை என்று அறிவித்துக் கொள்கிறேன்.